நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவிஷ்காவோட கிராமர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் பாஷா லாங்குவேஜ்னா என்னன்னு பார்க்குறோம். பாஷா கிசி कहते हैं, பாஷானா என்னன்னு சொல்கிறாங்க, லாங்குவேஜ்னா என்னன்னு கேட்குறாங்க. பாஷा वह साधन है जिसके द्वारा मनुष्य अपने भावों और विचारों को प्रकट करता है. பாஷான்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது சாதனம். இப்போ அது வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தோன்ற எண்ணங்கள் அது வழியாக துவாரானா அது வழியாக வந்து மனுஷனை தன்னுடைய பாவம், அதோட எண்ணங்கள், அவனுடைய விசாரம், அவனோட சிந்தனைகள் எல்லாமே என்ன பண்ணுறோம், அவனோட திங்க் பண்ணுறது, அவனோட மைண்டில் என்னது எல்லாமே வந்து அந்த மொழி மூலமாக என்ன பண்ணுறான், பிரகட் கர்த்தாதா, பிரகட் வந்து வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாஷா की परिभाषा देते हुए उसके प्रकारों पर प्रकाश डालिएன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாஷா வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க, மொழியை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னென்னா கதீத் பாஷா, லிக்கித் பாஷா. கதீத் பாஷானா நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா, அது வந்து கதீத் பாஷா. லிக்கித் பாஷானா எழுத்து வடிவில், நம்ம இப்போ இதெல்லாம் வந்து எழுத்து வடிவில் இருக்குது, ஸோ அது வந்து லிக்கித் பாஷா. நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது கதீத் பாஷான்னு சொல்லுவாங்க. परिभाषा, परिभाषाना इंट्रो पाருங்க. भाषाना என்னன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் भाषा बहु साधन है जिसके द्वारा मनुष्य अपने भावों और विचारों को प्रकट करता है. மேல இருந்தது அப்படியே கொடுத்திருக்காங்க. भाषा को दो प्रकार हैं. भाषा வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கதீத் பாஷா, லிக்கித் பாஷா. கதீத்னா பேச்சு மொழி, லிக்கித்னா எழுத்து மொழி, ஸ்கிரிப்ட் எழுதுறது. कथित भाषा ना जो भाषा मुंह से बोले जाते हैं और कानों से सुने जाते हैं. எந்த மொழியை நம்ம வாயால் பேசி காதால் கேட்குறோமோ उसी कथित भाषा, उसी कथित भाषा या मौखिक भाषा அப்படின்னு சொல்லலாம். மௌகிக்னா பேச்சு மொழி, பேச்சில் பேசுறது, வாய்மொழியாக பேசுறதுன்னு அர்த்தம். लिखित भाषा ना நம்ம स्क्रिप्ट எழுதுறது. जो भाषा हाथों से लिखे जाती हैं और अंगों के पढ़े जाते हैं उसे हम लिखित भाषा कहते हैं. எந்த மொழியை கையால் எழுதி கண்களால் படிக்கிறோமோ அந்த மொழியை லிக்கித் பாஷா அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லெசன் பாருங்கள். வியாக்கரன், கிராமர்னா என்னன்னு பார்ப்போம். एक या दो वाक्यों में उत्तर दीजिए. फर्स्ट वन, व्याकरण किसी कहती है. ग्रामरना என்னன்னு கேட்குறாங்க. जो शास्त्र हमें भाषा को शुद्ध रूप में बोलने का लिखना सीखता है वह व्याकरण है. எந்த ஒரு பொருள், எந்த ஒரு இது சாஸ்திரம்னா ஆயுதம்னு வச்சுக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு திங்ஸ் வந்து நம்மளுக்கு பாஷா சுத்த ரூபமே போல்னா நல்ல ஒரு, அதாவது எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சுத்தமாக எந்த ஒரு திருத்தமும் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ அப்படி பேசுகிறதுக்கு உதவுற அந்த ஒரு விஷயந்தான் அந்த எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயந்தான் வியாக்கரன்னு சொல்கிறாங்க. வியாக்கரன்னா கிராமர். இப்போ நம்ம கிராமர் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ போ அப்படின்றதுக்கு நம்ம ஜான்னு சொல்லணும். இப்போ போனேன் வந்தேன்ற அதெல்லாம் வந்து நம்ம கிராமர் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் பேச முடியும். இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது. இல்லைன்னா நம்ம நேற்றுக்கு இன்றைக்கி சொல்வோம், நாளைக்குன்றதுக்கு பதில் நாளைக்குன்னு சொல்லுவோம், மாற்றி மாற்றி பேசுவோம். அதுதான் கிராமர் மிஸ்டேக் வரும். अर्थात व्याकरण की परिभाषा देते हुए हिंदी व्याकरण के प्रकार के समझाइए. क्वेश्चन பாருங்க. व्याकरण எத்தனை டைப் இருக்குன்னு கேட்குறாங்க. वर्ण विचार, शब्द विचार, वाक्य विचार. वर्ण विचार, शब्द विचार, वाक्य विचार. परिभाषा இதோட இன்ட்ரோ பாருங்க. इंट्रोडक्शन. जो शास्त्र, எந்த ஒரு शास्त्र हमें भाषा को शुद्ध रूप में बोलना और लिखना सीखता है वह व्याकरण है. இந்த மேலே இருந்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து हिंदी व्याकरण के 3 प्रकार हैं. 3 விதமாக இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. வர்ண விचार, शब्द विचार, वाक्य विचार இல்லையா. वर्ण विचार அப்படின்றது என்னென்னா, वर्ण विचार में वर्णों की बनावट, उच्चारण आदि पर विचार किया जाता है. இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர், அந்த வடிவத்தோட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் பற்றி கன்சிடர் பண்ணால் அது வர்ண விச்சார். வர்ணம்னா இப்போ வந்து கா எழுதுகிறோமா, இப்போ இந்த வான்றதும் ஒரு எழுத்து தான். ஸோ அது வந்து ஒரு எழுத்தை வந்து நம்ம சொல்கிறோம். शब्द विचार, शब्द विचारना साउंड. शब्द विचार में शब्द की उत्पत्ति, बनावट और उनके भेदों पर विचार किया जाता है. இப்போ நம்ம ஒரு மொழியை இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ ஷான்றது ஒரு இது, கீன்றது ஒரு சவுண்டு, ஊன்றது ஒரு சவுண்டு, இத்துன்ற ஒரு சவுண்டு, அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுது இல்லையா, அது மாதிரி உருவாகுது. அதோட உற்பத்தி அது உருவாகிறது. பனாவட் வந்து அது வந்து ஸ்ட்ரக்சர், அதோட அந்த சப்தத்தோட ஸ்ட்ரக்சர் அந்த டிஃப்ரெண்ட்டு. இப்போ இது வந்து ஊன்றது வேறு சத்தம், பான்றது வேறு சத்தம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். இதை பற்றி சொல்கிற, இதை கன்சிடர் பண்ணுறது தான் शब्द विचार. वाक्य विचारना, वाक्य विचार में वाक्य रचना, उसके भेद और प्रयोगों पर
வாக்கிய விசாரில் வாக்கியம் அந்த சென்டென்ஸோடைய டிஃப்ரென்ஸு ப்ளஸ் யூசேஜ் பற்றி கன்சிடர் பண்ணுறது தான் வாக்கிய விசார்.